இன்னைக்கு ரெண்டே ரெண்டு பொருட்களை வச்சு நேச்சுரலான ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போறாங்க. இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம பயன்படுத்திட்டு வரும் பொழுது நம்மளுடைய வெள்ளை முடிகள் நல்லாவே கருப்பாகும். இந்த ஹேர் டே ஆயில்ல சேர்க்கிற ஒரு பொருள் ஆராய்ச்சி செஞ்சு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இலைகளை வச்சு ஆராய்ச்சி இந்த ஒரு இன்கிரீடியன்ட் நம்மளுடைய சொட்டத்தலையில கூட முடி வளர்றதா கண்டுபிடிச்சு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஹேர் டே ஆயில்ல என்ன ரெண்டு பொருட்கள் சேர்த்து செய்ய போறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஹேர் டே ஆயில் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிற பொருள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெந்தயங்க. வெந்தயத்தை நல்லா முளைக்கட்டி நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வெந்தயத்தை நம்ம முளைக்கட்டி நம்மளுடைய ஹேருக்கு பயன்படுத்தும் பொழுது பெனிஃபிட்ஸ் வந்து சூப்பரா கிடைக்கும். இந்த வெந்தயத்துல ஹேருக்கு உண்டான நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த ஹேர் டே ஆயில்ல இந்த வெந்தயத்தை சேர்க்கும் போது நம்மளுடைய முடி வந்து நல்லா பளபளன்னு ஆகும். ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா சுத்தமாகி நல்ல ஒரு ஹேர் க்ரோத் கிடைக்கும். இப்போ இதை வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து இந்த ஹேர் டே ஆயில்ல சேர்க்கிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள். இது கரிசலாங்கண்ணி இலை. இது வந்து கரிசலாங்கண்ணி இலையோட பொடிங்க. இந்த கரிசலாங்கண்ணியை வச்சு இந்திய ஆராய்ச்சி கூடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ச்சியை செய்திருக்கிறாங்களாங்க. ஹேர் குரோத்தை வந்து இது செம்மையா வந்து செய்து கொடுக்குது அப்படின்னு ஒரு செட் ஆஃப் எலிகளை வச்சு 2 செட் ஆஃப் எலிகளை வச்சு இதை வந்து நிரூபிச்சிருக்காங்க. இதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இது 2 வச்சுதான் நம்ம வந்து இப்போ ஹேர் டே ஆயில ப்ரிப்பேர் பண்ண போறோம். இப்போ இந்த கரிசலாங்கண்ணி இலையோட பவுடர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருகருன்னு ஆக்கி கொடுக்குங்க. நீங்க சின்ன வயசுல இருந்தே இந்த ஹேர் டே ஆயில குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது அவங்களுக்கு சீக்கிரமே நிறைய முடி வராது. ஹேர் க்ரோத் செமையா இருக்கும். கொத்து கொத்தா முடி கொட்டுது அப்படின்னு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் டே ஆயில் 100% சொல்யூஷனை கொடுக்குங்க. நல்ல முடி வந்து நல்ல நீளமா அடர்த்தியா கால் நுனி வரைக்குமே வளரும். அதே மாதிரி ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகி சொட்டத்தலையில கூட முடி வளருங்க. இப்ப பாருங்க, இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நான் வந்து எடுத்துக்கிற அளவு பாத்தீங்கன்னா ஒரு 50 ml ஹேர் டே ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்காக நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்ப நான் இதுல வந்து ஒரு 50 ml ஹேர் டே ஆயில் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இதுல வந்து நீங்க தேங்காய் எண்ணெய் மட்டும் இல்லைங்க, இதோட கடுகு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாதி தேங்காய் எண்ணெய் பாதி கடுகு எண்ணெய் இந்த மாதிரி கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்ல திக்கான கன்சிஸ்டன்சில நம்மளுக்கு ஹேர் டே ஆயில் கிடைக்கும். இந்த ஹேர் டே ஆயில நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிருங்க. குட்டி குட்டி முடிகள் வளர்றத நீங்களே பாப்பீங்க. வாரத்துல எத்தனை வாட்டி அப்ளை பண்ணணும், இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் இந்த ஹேர் டே ஆயில ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம ஸ்டவ் மேல வச்சாச்சு. இரும்பு கடாயில தாங்க இந்த ஹேர் டே ஆயில செய்யணும். இரும்பு கடாயில செய்யும் பொழுது நம்மளுக்கு இந்த அயனும் வந்து இந்த ஹேர் ஆயில்ல சேர்ந்து நம்மளுக்கு பெனிஃபிட் வந்து 100% கிடைக்கும். நல்லா சிம்லயே வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு நல்லா வந்து கலக்கி விடுங்க. இப்போ வெந்தயம் கொஞ்சம் ஈரத்தன்மையா இருக்கிறதுனால கொஞ்சம் நுரையெல்லாம் வரும், சடசடப்பெல்லாம் வரும். அதெல்லாம் போற வரைக்கும் பக்குவமா காய்ச்சி இந்த ஹேர் டே ஆயில நம்ம எடுத்துக்க போறோம். இந்த ஹேர் டே ஆயில நம்ம ரெகுலரா பயன்படுத்திட்டு வரும் பொழுது நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுமே, அதாவது முடி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே தீர்ந்துடுங்க. அந்த அளவுக்கு இது ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டே ஆயில் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹேர் டே ஆயில்ல நம்ம 2 பொருட்கள் மட்டுமே சேர்த்திருக்கோங்க. இந்த கரிசலாங்கண்ணி மட்டுமே நம்மளுக்கு போதும், நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு செம்மையா இருக்கும். பட் நம்ம இதுல சேர்த்திருக்கிற இந்த வெந்தயம் பாத்தீங்கன்னா அதுவும் நம்ம முளைக்கட்டி வந்து வெந்தயத்தை சேர்த்திருக்கோம். அதனால பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்குங்க. 100% என்னங்க 200% உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கான நிறைய விஷயங்கள் நடக்கும். இதோட நீங்க வந்து இன்டேக்கும் நல்லா எடுத்துக்கோங்க. இப்ப நான் வெந்தயத்தை வந்து முளைக்கட்டி நான் வந்து எண்ணெயில யூஸ் பண்றேன் இல்லையா, இதை வந்து நீங்க டெய்லியுமே காலையில வெறும் வயிற்றுல முளைக்கட்டின இந்த வெந்தயத்தை வந்து ஒரு பிடி அளவு நல்லா மென்னு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு நல்லா வெதுவெதுன்னு தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட பாடி வந்து நல்லா குளிர்ச்சி ஆகும். இந்த ஹீட்டு குறையும் போது உங்களுக்கு நேச்சுரலாவே முடி வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும். இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்டேக்கும் நம்ம நல்லா எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஹேர் க்ரோத் வந்து செமையா இருக்குங்க. பாருங்க, நல்லா புகை வர ஆரம்பிச்சிருச்சு.
இப்போ நுரை மட்டும் இன்னும் அடங்கலை. அதனால நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து சடசடப்பு சத்தம் கேட்குது அவங்களுக்கு. இந்த சடசடப்பு சத்தம் வந்து அடங்கணும். அது வரைக்கும் வந்து நம்ம ஆயிலை வந்து காய்ச்சி எடுத்துக்கணும். பாருங்க, வெந்தயம் நல்லாவே வெந்து ப்ரௌன் கலர் ஆகுது. தெரியுதா உங்களுக்கு? நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப நுரை எல்லாமே அடங்கிருச்சு. பாருங்க வெந்தயம் என்ன கலர்ல மாறி இருக்குன்னு. இப்ப நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த எண்ணெயை வந்து அப்படியே ஒரு 2 மணி நேரம் இந்த இரும்பு கடாயிலே வச்சிருங்க. நல்லா ஆறட்டும். கலர் பாத்தீங்களா என்ன கலர்ல இருக்கு? இது நல்லா ஆறி இந்த இரும்பு கடாயில இருக்கும்போது உங்களுக்கு 2 மணி நேரத்துல நல்ல கருகருன்னு ஒரு ஹேர் டே ஆயில் நம்மளுக்கு கிடைச்சிரும். இது நல்லா ஆறட்டும். பாருங்க 2 மணி நேரத்துல நம்மளுக்கு எப்படி வந்து ஹேர் டே ஆயில் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. கரும் பச்சை கலர்ல இருந்தது நல்லா வந்து கருகருன்னு ஹேர் டே ஆயில் கிடைச்சிருக்கு. இப்போ இதை நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க அப்படியே ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து அப்படியே எடுத்து ஒரு பாட்டில்ல நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம எப்பெல்லாம் தேவையோ, நம்ம ஹேர் டே ஆயில் வந்து நம்ம ஹேர்ல எப்பெல்லாம் அப்ளை பண்ணுமோ அப்ப வந்து ஒரு சில்வர் பவுல்ல எடுத்துக்கோங்க. எவ்வளவு வேணுமோ உங்க ஹேருக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்க இப்ப நான் வந்து காட்டுற மாதிரி நல்லா ஸ்கேல்ப்ல எல்லாம் படுற மாதிரி ஹேர்ல அப்ளை பண்ணுங்க. இந்த அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரோக் தெரிஞ்சிச்சுனாலும் கொடுத்துக்கோங்க. ஸ்ட்ரோக் வந்து கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேல்ப் நல்லா ஆக்டிவேட் ஆகும். முடி வந்து நல்லா கருகருன்னு வளர ஆரம்பிக்குங்க. சொட்டத்தலையில கூட முடி வளருங்க. இதை நீங்க செய்துட்டு ஒரு மணி நேரம் அப்படியே வந்து தலையில வச்சுக்கோங்க ஹேர் டே ஆயில. அதுக்கப்புறமா நல்ல ஒரு மைல்டு ஷாம்பா போட்டு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ வந்து நீங்க வாரத்துல 2 வாட்டி கண்டிப்பா செய்துட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்க வாரத்துல 2 வாட்டி செய்துட்டு வரும் பொழுது உங்களுடைய ஹேர் growth வந்து செம்மையா இருக்கும். அதே மாதிரி முடி வந்து நல்லா கருகருன்னு நீளமா அடர்த்தியா, அதே மாதிரி முடி வந்து நல்லா எப்பயுமே கருகருன்னு இருக்குங்க. சூப்பரா ஒரு ஹேர் டே ஆயில் கிடைச்சிருச்சு. இது நல்லா ஊற ஊற உங்களுக்கு பெனிஃபிட்ஸும் நல்லா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் டே ஆயிலை நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி கிடைச்சிச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு சின்னதா லைக் போட்டுக்கோங்க. உங்களுக்கு முடி நல்லா வளரணும் அப்படின்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு இதெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.